இல்ல பாஜக கேட்கிறாங்க. அதாவது இப்போ வாய்ப்பில்ல தீர்ப்ப மாற்றி அமைக்க முடியாதுன்னா, ஏன் இந்த பதற்றம் வருது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு? பதட்டம் இல்லைங்க இது. இது ஒரு முட்டாள்தனமான வார்த்தைய பயன்படுத்திக்கிட்டே இருக்காய்ங்க. ஏங்க நீ வந்து தமிழ்நாட்டுக்கு கேவலம் பண்ணனா, உடனே நாங்க எந்திரிச்சோம்னா, சட்டம் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் பதட்டமா? அதுக்கு பேரு எதிர்ப்புடா. அதுக்கு பேரு வீரம். நீ செய்றதுக்கு தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு அமைதி இல்ல. அது இயலாமை. இது எங்களால முடியுது. நாங்க கேட்கிறோம். கேள்வி கேட்கிறோம். நீ 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 களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நாங்க களத்துல இறங்குறோம். அதுக்கு பேரு பதட்டமா? நீ தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்ட. பிஜேபி சுட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யாது. ரைட். நீ எங்க கல்விய கெடுக்கணும், எங்க தரத்த கெடுக்கணும். இன்னைக்கு வரைக்கு தமிழ்நாட்டுல நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இரும்ப பயன்படுத்தணும்னு வந்திருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிஜேபி தலைவன் பாராட்டி இருக்கிறான்னா, அப்ப இவன் முழுக்க முழுக்க நம்மள வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ உருவாக்குறான். ரைட். அதுதான் முதல்ல மக்கள வந்து நாசம் பண்றது. நீங்க வந்து தமிழ்நாடு மோசமானது. தமிழ்நாடு குடிகாரன். தமிழ்நாடு இந்தியாவிலேயே 13வது இடத்துல இருக்கோம் நம்ம. வருமானத்துல. முதல் வருமானம் அங்க தான் வருது. உத்தரப்பிரதேசத்துல, வட மாநிலங்கள்ல வருது. இவன் உட்கார்ந்து நம்ம என்னமோ எல்லாரும் குடிகாரங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. ரைட். இது வந்து அவங்களுடைய அதாவது நமக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நாங்க தான்டா இந்தியாவுல அப்படின்னு நம்ம நெனைச்சிட்டோம் அப்படின்னா, இவங்கள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். அதனால இத எங்க உருவாக்குறது. அரசியல் ரீதியாக தோற்று போய்விடுமோ அப்படின்னு. ஆ. அதுக்காக இதெல்லாம் உருவாக்குறது. நீங்க வந்து பயப்படுறீங்க. நீங்க வந்து பதட்டம் அடைகிறீங்க. இப்ப இன்னொன்னு என்ன செய்வானுங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லலன்னு வச்சுக்கங்க. இந்த ரியாக்ட் பண்ணல. பார்த்தீங்களா? பயந்து விட்டார் ஸ்டாலின் அப்படிம்பாங்க. பதில் சொன்னா பதற்றம் அடைகிறார். ரைட்? பதில் சொல்லலன்னா பயமுற்றார். இது இது ஒரு இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். டேய்! எதுக்கு அவரு உடனே ரியாக்ட் பண்றாரு? எதுக்கு நிதானமா இருக்கிறாரு? எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால இதற்கு பெயர் பதட்டம் அல்ல, பதிலடி. எங்களுடைய பதிலடிகள் உங்களுக்கு பதற்றமாக தெரியும் என்றால், சாட்டையாக விழுந்து கொண்டே தான் இருக்கும். அதுல எங்களுக்கு எந்த தயவுதாட்சணியமும் கிடையாது. நீங்க போய் இவ்வளோ தூரம் 3 மாசம்ங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இப்ப நான் இன்னொன்னு கேட்போமே. எதுக்குமே கேள்வி கேட்காத திரௌபதி முர்முவ நீ கேள்வி கேட்க வச்சுட்டாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப திரௌபதி முர்முக்கு 3 மாசம் முடிவெடுக்கிறதுல என்ன சிக்கல்? இப்படி யோசிப்போம். இத ஏன் முர்மு கேள்வி கேட்கிறாங்க? ஏன்பா நம்ம சட்டத்துக்கு புறம்பா எதையும் அவங்ககிட்ட கொண்டு போகல. ரைட்? அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சட்டத்துல வல்லுநர்கள்ல இருந்து எல்லாரும் அவங்ககிட்ட 24 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. டேய்! இது என்னன்னு சொல்ற? அப்படின்னு தூக்கி போட்டா, 1 மணி நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக லீகல் லுமினரியன்ஸ் சட்ட வல்லுநர்கள் கருத்து சொல்லப் போறாங்க.